என்ன தானே தேடுற? நீங்க பேசாதீங்க மாமா, உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. இப்போதைக்கு யார்கிட்டயும் எதையும் சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? திவ்யா, நான் என்ன பண்ணேன்? கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேன்ல. ஆமா, ஆனா அதுக்கு என்னப்போ? நான் தான் யார்கிட்டயும் பேசலையே. போய் சொல்லாதீங்க மாமா, அத்தை கிட்ட சொல்லிருக்கீங்க. திவ்யா, நான் சத்தியமா சொல்லவே இல்லை திவ்யா. வேணா உன் மேல சத்தியம் பண்றேன், நம்ப திவ்யா. பின்ன எதுக்கு அவங்க திடீர்னு என்ன மருமகளேன்னு கூப்பிடுறாங்க? மேடம் வேற எப்படி கூப்பிடணுமா? கடுப்பேத்தாதீங்க மாமா, இவ்வளவு நாள் என்ன அப்படி கூப்பிடவே இல்லையே. நான் கேட்டதுக்கும் அத்தையும் இதே தான் சொன்னாங்க. எனக்கு என்னவோ நீங்க 2 பேரும் சொல்லி வச்சு செய்யற மாதிரியே இருக்கு. லூசு மாதிரி பேசாத. உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா? அவங்க ராதிகாவை அவங்க மருமக நினைச்சாங்க, அது அப்ப நடக்கலையே. ரஜினிக்கு என்ன விட வயசு கூட. அடுத்தது நீதான், அதான் டக்குன்னு புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்போ நீங்க சொல்லல. அநியாயமா மாமா மேல சந்தேகப்படுறியே. பேசுனா அப்படி நம்பிடுவியா? சரி சரி, வழிய விடுங்க. இப்ப பார்த்தாலும் வேலை செய்ய விடாம வந்து நிக்கிறீங்க. ஏன் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு தோணுது. சொல்லுங்க. ஏய் திவ்யா, ஏய் திவ்யா, நில்லு. நான் நினைச்சது சரியா போச்சு. இதுங்க எல்லாம் கூட்டா சேர்ந்து என் புள்ள தலையில மிளகு அரைக்க பாக்குதுங்க. ஆனா இவனும் இல்ல அறிவு கெட்டு போய் அழகா மண்டைய குடுத்துட்டு இருக்கான். இருங்கடி, நீங்க அரைக்கிற மிளகாய உங்களுக்கு பூசி விடுறேன். அப்படியா? சரிக்கா. ரஜினி, உள்ள போய் வேலை. சரிக்கா. ரஜினி, என்னம்மா? ஒரு நிமிஷம். அங்க மாப்பிள்ளை தங்குற ரூம்ல. சொல்லுங்க, ஏதாச்சும் வேணுமா? சமையல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஆமாமா, சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி, நெய் இதெல்லாம் வரலையேம்மா. இருக்காதுண்ணே. நீங்க போட்டு கொடுத்த லிஸ்ட நான் தான் கடையில கொடுத்து வாங்கினேன். இல்லம்மா, எல்லா பொருளையும் இப்பதான் பிரிச்சு பார்த்தோம். நீங்க வேணா வந்து பாருங்களேன். இல்லண்ணே, இருக்கட்டும். இப்ப போய் வாங்கிட்டு வரணுமே. நீங்க போயிட்டு வர முடியுமாண்ணே? வாங்கிடலாமா. ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுங்க, கடைசியா கணக்கு பாத்துக்கலாம். 10,000 ரூபாயா? சரிண்ணே. சரிம்மா. இந்தாங்கண்ணா, நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, கடைசியா கணக்கு பாத்துக்கலாம். சரியா? சரிம்மா. சரி. அம்மா, நீ தான் சொல்ல வந்தியா? சொல்லுமா. ஏய் ரஜினி, ஒரு நிமிஷம் இரு. ஏண்டி, யாருன்னே தெரியாத ஆளுகிட்ட 10,000 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு இருக்கிற நீ? மா, என்ன பேசுற நீ? அவர் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு சமைக்க வந்திருக்காரு. சமைக்க வந்திருக்காருன்னா சமைக்கட்டும். அதுக்காக 10,000 ரூபாய் அவர்கிட்டயா கொடுக்கணும்? சமையல் பொருளுக்கு தானே கேக்குறாரு. இப்ப என்னால வெளியில போய் வாங்கிட்டு வர முடியுமா? நீ போக முடியாதுதான். ஆனா டேய், தோ நம்ம முரளி இருக்கான்ல, அவன்கிட்ட கொடுத்தனா அவன். இல்ல, அவன் இப்ப பழைய மாதிரி இல்ல, திருந்திட்டான். யாரு? இவன் திருந்திட்டானா? செஞ்ச தப்ப பத்தி இது வரைக்கும் கொஞ்சம் கூட வருத்தப்படாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு அலையறான் பாரு. இவன் திருந்திட்டானா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரி இவன் திருந்திட்டானே வச்சுக்குவோம். அப்ப எடுத்துட்டு போன பணம் எங்க? அதுல மீதி இருக்கா இல்லையா? இதுக்கு ஏதாவது பதில் சொல்லு பாக்கலாம். போச்சு பாருமா, இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். இது ஒழுங்கா நடந்து முடியணும். ராதிகா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இன்னொரு தடவை இதோ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வரக்கூடாது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். இன்னமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அம்மாவுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. அனிதா, சொல்லு அனிதா.
ரஜினி பிஸியா இருக்கியா? என்னடி கேள்வி இது? தலைக்கு மேல வேலை இருக்கு. என்ன வேணும்னு சொல்லு. இல்ல கொஞ்சம் ராதிகா ரூம் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? ஏன் என்னாச்சு? ஏய் பதறாதடி, ஒண்ணும் இல்ல. சும்மாதான் வர சொல்றேன், வந்துட்டு போ. சரி வரேன் இரு. ம். என்னடி ஆச்சு? எதுக்கு கால் பண்ண? அங்க பாரு. ரொம்ப அழகா இருக்க ராதிகா. அக்கா சந்தோஷத்துல அழற. உனக்கு ரொம்ப நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு ராதிகா. அரவிந்த் ரொம்ப நல்லவர். உன்னை ஹாப்பியா பாத்துப்பாரு. பொண்ணுதான், ஆனா இந்த கோவம் தான் உன் நல்ல குணத்தை மறைச்சிருது. அத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டனா எல்லாமே சரியாயிடும். அடம் பிடிக்காம அரவிந்த், அத்தை, மாமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். எல்லார்கிட்டயும் மரியாதையா இருக்கணும். சரிக்கா. பாருடா, சொன்ன உடனே சரின்னு கேட்டுக்கிட்டா மழைதான் வரப்போகுது. பாருக்கா இவங்கள. அவ கிடக்குறா. அவளுக்கு வேற வேலை இல்ல. ஏய் எல்லாம் ஓகே, ஆனா கை மட்டும் எம்டியா இருக்கு. இரு. அக்காக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கும் உன் வாழ்க்கை. சரி நீ ரெடி ஆயிட்டே இரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வரேன். அத கூட பாத்துக்கோ. நீ சரி நானும் வரேன். டேய் எருமை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரஜினிகா, எப்படியோ நின்னுட்டாங்க. சென்டிமெண்ட் வேற மாதிரி. என்னடா சென்டிமெண்ட பத்தி எல்லாம் பேசுற? அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா உனக்கு? ரஜினி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாரா இருந்தாலும் சென்டிமெண்ட் வந்துரும். எப்படிக்கா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு? தம்பி மேல தங்கச்சி மேல எவ்ளோ எவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க. ஏன் உன் மேல நான் பாசம் வைக்கலையா? வச்சிருக்க. ஆனாலும் ரஜினி அளவுக்கு உன் பாசம் இல்ல. அவ அப்படிதான்டா. குடும்பத்துக்காக எதை வேணாலும் இழப்பா, எதுக்காகவும் குடும்பத்தை இழக்க மாட்டா.
ரஜினி, அவ்வளவுதான். ஐயோ மாமா என்ன பண்றீங்க? கதவு போடுறேன். ஐயோ அது தெரியுது. எதுக்கு இப்ப இங்க வந்து கதவு போடுறீங்க? கல்யாண வீடு எவ்வளவு கூட்டம் இருக்கு. யாராச்சும் பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் மாமா. கதவு திறங்க போணும். இரு திவ்யா. கல்யாண வீடு எவ்வளவு கூட்டம். இங்க பிரச்சனையா அதான். மாமா என்ன மாமா? இந்த கூட்டத்துக்கு நடுவுல உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுதா? நீ உள்ள போனது தெரிஞ்சது. அதான் பின்னாடியே வந்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு போயேன். பேசிட்டு போணுமா? முதல்ல கதவு திறங்க மாமா. எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. நான் போன கீழே இல்லன்னா வந்துருவாங்க. சொன்ன கேளுங்க மாமா. விடுங்க. இரு திவ்யா. மாமா விடுங்க மாமா. ஏற்கனவே அத்தை பேசுறதே சரியில்லை. அத்தையா? எவாவா? உங்க அம்மா. ஐயோ அம்மா. அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருமோ நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்னடானா எங்க பார்த்தாலும் பின்னாடி எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்கீங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லது தானே. அதுக்கு ஏன் வருத்தப்படுற? எது நல்லது? இப்படி பூட்டின ரூம்குள்ள நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறதா? அத்தை ஏற்கனவே எவ்வளவு செம்ம கடுப்புல இருக்காங்க. இது வேற நடந்தா அவ்வளவுதான். ஏன் தப்புதான். நான் உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. திவ்யா. ஐயோ போச்சு போச்சு. யாரோ கதவு தட்டுறாங்க. சொன்ன கேட்டீங்களா? இப்ப என்ன பண்றது? ஒருவேளை உங்க அம்மாவா இருக்குமோ? ஐயோ கடவுளே. பேசணும் சொன்னீங்களா? இப்ப பேசுங்க. என்ன பண்றது? இரு இரு இரு. கோவப்படாத. எனக்கும் டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்ணலாம்? முறைக்காத. திவ்யா, நான் போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ மாமா. வரவங்க பாத்ரூம் போக வந்தா? ஆமால. அப்ப நான் வெளிய போயிடுறேன். மாமா வெளிய நிக்கறாங்க மாமா. ஆமா.
நான் அந்த சைடு போயிடுறேன். ஐயோ, மாமா, கால் தெரியும், யார் கால்னு அப்ப கேட்டா? நான் வேற என்னதான் பண்றது? ஐயோ, கீழே போங்க. பெட்டு கீழே போய் ஒளிங்க. கீழியா? போங்க, போங்க மாமா. மாமா, உண்மைடா உங்களை. போங்க கீழே. சரி. ஐயோ, ஓகேவா? எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? அது உன்கிட்ட தான் கேட்டேன். ஏன் கதவு திறக்க இவ்வளவு நேரம்? இல்ல, அது வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். சரி, நீ கிளம்புறதுனா கிளம்பு, நான் பூட்டிட்டு வரேன். ஆ, ஆ, இல்ல பரவாயில்ல, என்ன இங்கதான் இருக்க சொல்லிருக்காங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். இது தோடு வேற, இதை கழட்டவே வர மாட்டேங்குது. போச்சு. தோ இங்க கிடைச்சிருச்சு துர்காணி. அப்பாடா. தேங்க்ஸ். சரி, நீ ஒரு 2 minutes வெளியில இரு, நான் கொஞ்சம் சாரி சேஞ்ச் பண்ண வேண்டியது. இங்கயா? இங்க ஒரே குப்பையா இருக்கேக்கா. நீங்க வேணா ராதிகாக்க ரூமுக்கு போங்களேன், அங்க ஏசிலாம் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம வெளியில போ, நான் இங்கேயே மாத்திக்கிறேன். போன் அடிக்கிட்டுக்கா. அம்மா, சொல்லுமா. அப்பா டேப்லெட் என் பேக்ல தான் இருக்கு. இல்லம்மா, பேக்ல தான் இருக்கு, நல்லா பாரு. என்னம்மா, சரி இரு வரேன். என் ரூம்லயே நான் போய் மாத்திக்கிறேன். வெளியே போயிடுங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். திவ்யா, சாரி திவ்யா. போங்க சீக்கிரம். சாரி. போங்க. நான் ரகு சாரோட பிஏ. அவர் சார்பா இந்த கிஃப்ட உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். உன் ஃப்ரெண்ட் ரகுவோட ஆளா அரவிந்த்? ஆமாக்கா, அவன் ப்ராஜெக்ட் விஷயமா அப்ராட் போயிருக்கான். கிஃப்ட் கண்டிப்பா வரும்னு சொன்னான். ஆமா சார், இது ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட். சார் உங்களுக்காக பர்சனலா ரெடி பண்ணி அனுப்புனாரு. இத நீங்க ஸ்டேஜிலே பிரிச்சு காட்டணும்னு சொன்னாரு. ஓ, அரவிந்த், ரகு தான் சொல்லி அனுப்பியிருக்கான் போலயே, பிரிச்சு பாருப்பா. சரிம்மா.
தள்ளுங்க தள்ளுங்க. மினிஸ்டர் வராரு. தள்ளுங்க ப்ளீஸ். வழி விடுங்க. அரவிந்த் சார் நீங்க போங்க கொடுப்பா. சார். போங்க அப்புறம் சார். பார்க்கலாம். ப்ளீஸ். மாப்பிள்ள இதாங்க வாங்க சார். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. வாங்க வரேங்க. வாங்க வணக்கம் வாங்க, தம்பி. வாங்க. வணக்கம்மா. வாங்க கொடுப்பா. வாங்க இந்தாம்மா. வணக்கம். தேங்க்யூ சார். அதை கொடுப்பா. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். வரேன் தம்பி. வரமா. சார் நீங்க ஒரு gift கொண்டு வந்தீங்களா, எங்க இருக்கு? மேடம் அதோ அங்க இருக்கு.